தேவன் என் மேல் அன்பாதான் இருக்கிறார் என்பதை குறித்த அறிவு என்னை பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ வைக்கிறது. பாவமே செஞ்சா கூட கர்த்தரை நேசிக்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா? எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நேசிக்கிறார். 2 கொரிந்தியர் 7 பரிசுத்தமாக்கப்படுகிறதை குறித்து பேசுகிறார். எடுத்த உடனே எப்படி பரிசுத்தமாக்குறது, தேவனுக்கு பிரியமான விதத்தில் எப்படி வாழ்வது என்பதை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு சபை முழுவதும் மக்களை பரிசுத்தமாக வாழ வைக்க வேண்டுங்கிறது தான் எல்லா சபையினுடைய விருப்பமாக இருக்கிறது. தப்பு கிடையாது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நாம் கட்டாயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சுபாவத்தோடு வாழ்கிறோம். பரிசுத்தத்தை நானும் விரும்புகிறேன், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நானும் வாஞ்சிக்கிறேன். ஆனால் ஒரு மனிதனை குற்றப்படுத்துகிறதுனாலையோ, நீ நரகம் போய் விடுவ அப்படி சொல்லுகிறதுனாலையோ யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. பரிசுத்தவான்களைப் போல நாடகமாட வைக்கலாம், வெளி நாடகம் ஆடலாம், ஆனால் உள்ள மெய்யான பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் எப்படி வருமென்றால், அவனை குற்றப்படுத்தாமல், அவனை காயப்படுத்தாமல், அவனுக்கு தண்டனை வரும், தேவன் உன்னை புறக்கணித்து விடுவார் என்று சொல்லாமலே அவனை பரிசுத்தப்படுத்தணும். அதான் வேதம் சொல்லுகிற பரிசுத்தமாக்கப்படுதல். 2 கொரிந்தியர் 7 சொல்லுகிறார். 7:1 சொல்றாரு, கீழே பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும் என்று சொல்றாரு இல்லையா. 2 கொரிந்தியர் 7க்கு மேலே வருகிறது 2 கொரிந்தியர் 6. 2 கொரிந்தியர் 6 சொல்லிட்டு தான் 2 கொரிந்தியர் 7க்கு வருகிறார். 2 கொரிந்தியர் 6 ஒரு பெரிய காரியத்தை பேசுகிறார். 14ஆம் வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனோட ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன். பரிசுத்தமாக்குதலை கீழே பேசுகிறார். மேலே சொல்லுகிறார், நான் அவர்களோட இருப்பேங்கிறார். அவர்களோட வாசம் பண்ணுவேன், அவர் கூட இருப்பேன், அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு கூட இருப்பேன். இங்கே இருக்கும்போது கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். கர்த்தர் வருவதற்காக நம்ம காத்திருக்கலை, தேவ பிரசன்னம் வருவதற்காக நம்ம காத்திருந்து தேவ பிரசன்னத்தை பெறுவதற்காக காத்திருக்கலை. கர்த்தரோடு தான் வந்தோம், கர்த்தரோடு தான் உட்கார்ந்துருக்கிறோம், கர்த்தரோடு இணைந்து தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதை விட்டு நீங்கள் வெளியே போகும்பொழுதும் கர்த்தரோடு தான் போகிறீங்க, கர்த்தரோடு தான் தூங்குறீங்க, கர்த்தரோடு தான் எந்திரிக்கிறீங்க. வேலைக்கு போகும்போதோ மார்க்கெட்டுக்கு போகும்போதோ கர்த்தரோடு தான் போகிறீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவலை, கைவிடலை. உங்களோடு 24/7 இருந்துகிட்டே இருக்கிறார். ஒருவேளை தவறு செஞ்சாலும் கூடவே இருக்கிறார். கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் தவறு செய்கிறோம். யாருக்கும் தெரியாமல் தவறு செஞ்சிட்டாங்கிறோம் இல்லையா. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தவறு செய்ய முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கிற அவருக்கு பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு உண்மை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவரை வச்சுக்கிட்டு தான் எல்லா பாவ செயல்களும் நடக்குது. அப்படி சொல்லிட்டு ஆனபடியால், ஆனபடியால்னு என்ன அர்த்தம்? ஆனபடியால்னு என்ன அர்த்தங்க? அவர்கள் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார், நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அப்பொழுதுன்னு போடும் பொழுது அப்போ தான் கர்த்தர் உன்னோட இருப்பார், அப்போ தான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீங்க, அப்போ தான் தேவனுடைய ஆலயமாக இருப்பீங்க. அப்படி இல்லை. இந்த அப்பொழுதுன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே கோட் பண்ணுறாங்க. அப்பொழுது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அவர் உங்கள்கிட்ட விலகலை, உங்களை கைவிடலை, உங்களோட தான் இருக்கிறார். விலகிறாரா? விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆகையால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனம் வாசிங்களே, 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளாக இருப்பேன் என்று சர்வ வல்லமை தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்னா தேவன் நம்மை விட்டு விலகலை, நம்மை கைவிடலை, நம் மத்தியில் உலாவுறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட
நிறைவேற்ற கடவுங்கிறார். இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாயிருங்கிறார். நான் சொன்னதை விளங்குச்சுங்களா? இந்த வேதம் சொல்லுகிறது தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லும் பொழுது தேவனுக்கு கொடுக்கிற மரியாதை, மாட்சிமை, தேவ அன்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவன் என் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் விளைவாக தேவனுக்கு கொடுக்கிற மரியாதை தான் புதிய ஏற்பாட்டு பயம். பயம்னா அடிச்சிருவார், கொன்றுவார், நிராகரித்து விடுவார், புறம் தள்ளி விடுவார் என்றல்ல. தேவனை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் என் மேல் அன்பாதான் இருக்கிறார் என்பதை குறித்த அறிவு என்னை பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ வைக்கிறது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? கர்த்தரை நிராகரித்துவார் அந்த பயத்தில் அல்ல. பாவமே செஞ்சா கூட கர்த்தரை நேசிக்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா? எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நேசிக்கிறார். உன்னை அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நீ நினையாதிருப்பேன் சொன்னார். நிபந்தனையற்ற விதத்தில் தேவனை நேசிக்கிறார். இந்த நேசத்தை அறிகிறேன், இதை அங்கீகரிக்கிறேன், இது குறித்து வெளிப்பாடு வருதுன்னா நான் பாவத்தை விட்டு வெளியே வருவேன். இது குறித்து வெளிச்சம் இல்லை என்றால் பாவத்தில் வாழத்தான் செய்வோம். ஏன்னா குற்ற உணர்வு வர வர எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதான் செய்ய சொல்லுவோம். நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். அந்த வெப்சைட்டை போய் வீட்டில் போய் பார்க்காதீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? முதல்ல அத்தான் பார்ப்பீங்க. ஏன் அதை பார்க்கக்கூடாதுங்கிறாரு? பார்த்தா என்ன தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு பார்த்துருவோன்னு. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்ய சொல்லும் மாம்சம். ஆனால் தேவன் உங்களை அன்பாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். எந்த நிலையில் உங்களை விட்டு நிராகரிக்க மாட்டாங்கிற அறிவு வந்தோம் என்றால் அது தேவ அன்பை குறித்த அறிவு வரும், ஆச்சரியம் வரும். அதன் விளைவாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். அந்த பயத்தின் விளைவாக தேவனுக்கு மரியாதையோடு வாழ ஆரம்பிப்போம்.